वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति ओं नमो वेंकटेशाय திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நாரத பக்தி சூத்திரத்தில் மகத் சங்கதஸ்து துர்லபா அகம்யா அமோகஷ்ச அப்படின்னு 39வது சூத்திரம். பக்தி ஏற்படுறதற்கு முக்கியமான காரணம் சத்சங்கம் அப்படிங்கிறத இங்கே காட்டி கொடுக்குறார் நாரதர் பக்தி சூத்திரத்தில். ரூபகோஸ்வாமியும் ஆதோ ஸ்ரத்தா தத சாதுசங்கா அப்படின்னு ஆரம்பித்து அந்த பிரேம பக்தியானது பலவிதமான கட்டங்கள் தாண்டி வரும் அப்படின்னு அந்த இடத்துல பகவன் நாம சிந்து சித்தாந்த சிந்துங்கிற கிரந்தத்தில் அழகாக சொல்லியிருக்கார். இந்த சாதுசங்கம் என்ன பண்ணோம் அப்படின்னா நீதி சதகத்தில் போய் பார்க்கும்போதே சந்தப்தாயசி சம்ஸ்திதஸ்ய பயசா நாமாபி ந ஞாயதே. இப்போ நம்ம நித்தியம் சாப்பிடும்போது தோசை வாப்பாலோன்னு ஆற்றுல அந்த தோசை கல் சுற்றுத்தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஜலத்தை எடுத்து அதில் தெளிப்பாலாம். தெளித்தா அந்த ஜலம் இருக்கிற இடம் கூட தெரியாது, புஷ்ஷுன்னு ஆகிடும், எவாபரேட் ஆகிடும். அதே ஜலம் சந்தத்தாயசி, அயசின நெருப்பு, இது இரும்பில் ரொம்ப காய்ச்சின இரும்பில் சம்ஸ்திதஸ்ய பயசா ஜலத்தை எடுத்து தெளிச்சான்னா நாமாபி ந ஞாயதே, பேர் கூட தெரியாது, ஜலம் இருந்ததா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவோம் 2 நிமிஷம் கழிச்சு. அதே ஜலம் முக்தாகாரதயா ததேவ நிர்ணீ பத்ரஸ்திதம் ராஜதே, நிர்ணீ பத்ரஸ்திதம் முக்தாகாரதயா ததேவ ராஜதே. ஒரு தாமரை இலை மேலே ஜலத்தை எடுத்து தெளிச்சான்னா அதை பார்க்குறதுக்கு முத்து போல் தெரியுமா, அப்படியே பார்க்குறதுக்கு அப்படியே பிரகாசமாக தெரியும். அதே ஜலம் இன்னொரு இடத்துல பார்க்கும்போது ஸ்வாத்யாம் சாகர சுக்தி மத்திய பதிதம் தன் மௌக்திகம் ஜாயதே. இப்போ முத்துன்னு சொல்கிறோமே, அந்த முத்து எப்படி ஏற்படுறதுன்னு சாஸ்திரம் இங்கே காட்டி கொடுக்குறார். சுவாதி நட்சத்திரத்தில் ஒரு நல்ல மழை காலத்தில் இந்த சிப்பி திறந்துன்னு இருக்குமா, அதில் விழக்கூடிய ஒரு சொட்டு ஜலம் அப்படியே அது மூடினோடனே முத்தா மாறுறதுன்னு சாஸ்திரத்தை சொல்கிறார். ஸ்வாத்யாம் சாகர சுக்தி மத்திய பதிதம் தன் மௌக்திகம் ஜாயதே, முக்தா மாறுறதுதான். இதெல்லாம் என்ன பலவிதமான கட்டம் சொல்கிறார். பிராஜே நாதம மத்தியம உத்தம குணா சம்சர்கதோ ஜாயதே. சம்சர்க்கத்தினால தான் பலவிதமான அதம மத்தியம உத்தமமான குணங்கள் ஏற்படுறது அப்படின்னு அழகாக நீதி சதகத்தில் சம்சர்க்கம் எவ்வளோ முக்கியம், அது சாது சங்கமாக இருந்தால் எப்படி முத்து போல பிரகாசிக்கலாம், அதுக்கு மேலே முத்தாவே மாறலாம். இந்த சாதாரண ஜலம் முத்தாவே எப்படி மாறுறது அப்படிங்கிறத உதாரணமாக வச்சு சொல்லிருக்கார். அதுக்கோசரமே இந்த சாது சங்கம் ஏற்படணும். இந்த சத்சங்கமானது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அது எப்படி வரும்னா முக்கியதஸ்து மகத் கிருபையைவா பகவத் கிருபா லேஷாத்வா அப்படின்னு 38வது சூத்திரம் நாரத
பக்தி சூத்திரத்தில் பகவானே சுயமே அவனுடைய கிருப்பை லேசாக நம்ம மேலே உழுந்தா போதும் இந்த பக்தியானது நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சாது சங்கத்தையும் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கான் தேவஸ்தானம் துவாரா, SVBC சேனல் துவாரா. அதனால்தான் இந்த பகவத்கீதை பாராயணமானது பிரதிதினம் பிரதிஸ்லோகம் ஒவ்வொரு ஆத்துலேயும் கேட்கணும்னு தேவஸ்தானம் ஏற்பாடு பண்ணி இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பிச்சுருக்கா. அப்பேற்பட்ட இந்த பகவத்கீதை பாராயணத்திற்கு முதல்ல குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீனிவாச பிரார்த்தனா. நமः க்ஷீராப்திநாதாய வைகுண்டாச்சலவாசினே முகுந்தாய நமோ நித்யம் அனந்தாய நமோ நமः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावतीजानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृद्ध्यर्थं परस्परसौमनस्य सिद्ध्यर्थं समस्तपापक्षयार्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणं करिष्यामहे। श्रीगीता प्रार्थना। श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितं शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्ममा। न
தத்பாசயதே சூர்யோ ந சசாங்கோ ந பாவகः யத்கத்வா ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூதः சநாதனः மனஷ்டானீந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. இப்பொழுது நாம் செய்த பாராயணத்தினுடைய ஸ்லோகத்தின் அர்த்தங்களை டாக்டர் உவே அனந்தபத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் நமக்கு விவரிப்பார். அதை கேட்டு மகிழ்வோம். ந தத்பாசயதே சூர்யः ந சசாங்கः ந பாவகः யத்கத்வா ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. கீழ் ஸ்லோகத்தில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. அதாவது துவந்தைஹி விமுக்தாக சுகதுக்க சம்ஞைஹி கச்சந்தியமூடாக பதமவ்யயம் தத் என்பதாக சொன்னார். பதமவ்யயம் தத், உயர்ந்ததான பதத்தை அடைகிறார்கள் என்று சொல்லப்பட்டது. இந்த பதம் என்னும் சப்தத்திற்கு என்ன பொருள்? அமூடாக பதம் அவ்யயம் பதம் கச்சந்தி என்று சொன்னார்கள். அமூடாக என்றால் என்ன? ஆத்மா தவிர மற்றவற்றுக்கும் ஆத்மாவிற்கும் உள்ளதான வித்தியாசத்தை நன்கு அறிந்தவர்கள். ஆத்மாவை தவிர்த்த மற்ற விஷயங்கள் இவற்றிற்குள்ளே இருக்கக்கூடியதான வித்தியாசங்களை சுபாவங்களை நன்கு தெரிந்தவர்கள் என்பதாக அதற்கு பெயர். அதாவது பகவானிடத்தில் சரணாகதி பண்ணினவர்களுக்கு மாயையானது விலகுகிறது. மாயை விலகினது என்றால் அந்த மௌಢ்யங்கள் தாமே விலகுகின்றன. நிர்மாண மோகா என்பதினாலே தேகாத்ம பிரமம் என்பது விலகினது. மோகத்திற்கு காரணமானது எப்படி விலகியது என்பதைத்தான் அமூடாக என்னும் பதமானது தெரிவிக்கிறது. அடுத்தது பதம் என்னும் சப்தமானது அடைய வேண்டிய ஆத்மஸ்வரூபத்தை காண்பிக்கிறது. அடையக்கூடிய ஆத்மஸ்வரூபத்திற்கு என்ன பெயர்? பதம் என்று பெயர். பத்யதே அனேன இது பதம். இந்த பத்யதே என்பதான சப்தம் அது பரமாத்மாவையும் பதம்ன்றதான சப்தம் குறிக்கும். அதே மாதிரி வைகுண்ட லோகத்தையும் பதம் என்னும் சப்தமானது குறிக்கும். அதே மாதிரி ஜீவனையும் பதம் என்பதான சப்தமானது குறிக்கிறது. இப்போ இந்த ஸ்லோகத்தினால பதம் என்பதினாலே எதை குறிக்கிறான்? நாம் இதை முன்னாடியே பார்த்தோம். இருந்தாலும் ஒரு கிளாரிஃபிகேஷன், ஒரு கிளாரிட்டி நமக்கு வரணுன்றதுனால இந்த விஷயத்தை அடியன் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ பதம் என்னும் சப்தத்தினால எது குறிக்கப்படுகிறது? இங்கே ஆத்மா சொல்லப்படுகிறதா, அல்லது வைகுண்டம் சொல்லப்படுகிறதா, அல்லது பரமாத்மா குறிக்கப்படுகிறானா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்லோகத்தில் பதம் என்று எதை குறிப்பிடுகிறானோ அதையே மேல் ஸ்லோகத்தில் தத்தாம பரமம் மம என்று அருளி செய்கிறான். ஆகையால் அது பகவானை காட்டிலும் வேறுபட்டது என்பது ஸ்பஷ்டம். புரியுதா? பகவானை காட்டிலும் அது வேறானது என்பது தெரிகிறது. சரி, அப்போ வைகுண்டம்னு எடுத்துக்கலாமே சுவாமி அப்படின்னு கேட்டால், வைகுண்டம்ன்றது மேலானது தெரிஞ்சுட்டா போகிறோம். அதை தியானம் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. இதை தியானம் பண்ணினா தேடணுன்ற அவசியம் கிடையாது. இங்கே பரிமார்கித்தவ்யம், அது தேட வேண்டியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பரிமார்கித்தவ்யம்னு அர்த்தம் தேடணும், ஒரு தேடல் இருக்கணும். ஆத்ம விஷயமான தேடல் தான் நமக்கு அதிகமாக இருக்குது. ஆத்ம விஷயமான தேடல் தான் நமக்கு பிரதானமாக இருக்குது. அதனால் அது வைகுண்டம் இல்லை அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் மமதாம அப்படின்னு சொன்னான். அது அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட வஸ்துவினுடைய சம்சார அவஸ்தை மமைவாம்சா என்று அடுத்த ஸ்லோகத்தில் குறிப்பிடப்படுகிறதோ இல்லையோ அது காண்பிக்கப்படுகிறது. அதனால் இப்போ பதம் தாம முதலான பதங்களுக்கு வைகுண்டம் என்பதான பொருளை நாம் வைத்து கொண்டோமேயானால் வைகுண்டத்தை நிரூபித்த பிறகு மறுபடியும் ஜீவனுடைய சம்சார அவஸ்தையானது நிரூபிக்கப்படுகிறது என்பது அவ்வளவு சங்கதம் ஆகாது, அவ்வளவு சுலபத்தில் பொருந்தாது. ஆகையாலே பதம் என்னும் சப்தத்திற்கு ஜீவாத்மா என்பதான ஒரு அர்த்தத்தை தான் பிரதானமாக கொண்டு மேல் ஸ்லோகங்களினாலே அந்த ஜீவனுடைய முக்த நிலை, ஜீவன் முக்தி இல்லை, ஜீவன் முக்தின்னு பதத்தை நாங்கள் உபயோகப்படுத்தலை, ஜீவனுடைய முக்த நிலையும் அதே மாதிரி பத்தாவஸ்தை. ஏன்னா துவாவிமோ புருஷோ லோகே க்ஷரஹா அக்ஷரஹா அப்படின்னு வரிசையாக சொல்ல போகிறான் பரமாத்மா. அப்போ பத்த நிலை ஜீவாத்மா அவன் எப்படி பத்தாவஸ்தையில் இருக்கான்றது பார்க்க போகிறோம். அப்புறம் அந்த ஜீவாத்மாவுடைய முக்தாவஸ்தை எவ்வளோ பெரிய விசேஷம் அது.
அந்த முக்தாவஸ்தையும் விவரிக்கப்படுகிறது. அப்ப இங்க பிரகரணம்னு அர்த்தம் கான்டெக்ஸ்ட் என்பதாக பொருள். அந்த கான்டெக்ஸ்ட் வைத்துக்கொண்டு நாம் பார்த்தோமேனால் இங்கே பதசப்தத்தினால பரமாத்மா சொல்லப்படலை, பதசப்தத்தினால வைகுண்டம் சொல்லப்படலை, பதசப்தத்தினால சொல்லப்படுபவன் ஜீவாத்மா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அந்த பதம் என்னும் சப்தத்தினால் எந்த ஜீவன் குறிக்கப்பட்டானோ அவனுடைய அந்த ஜீவனுடைய ஆத்மஸ்வரூபத்தை மேலிரண்டு ஸ்லோகங்கள் விவரணம் செய்கின்றன. 6வது ஸ்லோகம் மற்றும் 7வது ஸ்லோகம் என்பவைகள் இதை விவரணம் செய்கின்றன. ந தத் பாசயதே சூரியः ந சசாங்கः ந பாவகः யத் கத்வா ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. நாம் நேற்றைய தினம் உபன்யாசத்தில் இந்த ஸ்லோகத்தை ஒருமுறை பார்த்திருந்தால் கூட மீண்டும் இதனை நாம் நன்கு தெளிந்து கொள்வதற்காக மறுபடியும் சொல்லப்படுகிறது. அதாவது சாஸ்திரத்தில் ஒரு விஷயம் சொல்லுவான், பகுஸ்ரோதவ்யம் பகுதா ஸ்ரோதவ்யம் பகுபிய ஸ்ரோதவ்யம் என்று. கேட்கணும், நிறைய தடவை கேட்கணும், நிறைய பேர் இடத்துல கேட்கணும், நிறைய பேர் இடத்துல நிறைய தடவை கேட்கணும் அப்படின்னு சொல்கிறார். நிறைய பேர்கிட்ட கேட்கணும்னா கண்ட இடத்துல எல்லார்ட்டையும் போய் கேட்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டர், அது ட்விட்டரில் எக்ஸ் அப்படி சொல்லணும் இல்லையா, பேர் மாதிரி ஆகிடுது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துடுது. ஆனால் அந்த சப்ஜெக்டினுடைய ஆத்தென்டிசிட்டி என்னன்னே புரியல எல்லாருக்கும். நான் திருப்பி வலியுறுத்துறது என்னென்னா, உங்களுக்கு எல்லாம் கையில் கிடச்சி கொடுத்து, சாட் ஜிபிடி கிடச்சி கொடுத்து, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடச்சி கொடுத்து, மெட்டா கிடச்சி கொடுத்து, உங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ளேயே மெட்டாவில் சர்ச் போட்டுலாம் நமக்கு ஈஸியாக எல்லா சப்ஜெக்ட் மேட்டரை கிடச்சிரும்ன்ற மாதிரி தயவு செய்து ஒரு தப்பான எண்ணத்தில், தப்பான அபிப்பிராயத்தில், தப்பான ஒரு ஆட்டிடியூடில் இருக்காதீங்க. இதுபோல் சாஸ்திரியமான விஷயம், அது சங்கர பாஷ்யமோ அல்லது ராமானுஜ பாஷ்யமோ அல்லது மத்வ பாஷ்யமோ, அந்தந்த சம்பிரதாயத்தைச் சேர்ந்த பெரியோர்கள் எப்படி சொல்லி வைத்திருக்கிறாளோ அந்த சம்பிரதாய நிஷ்டர்கள் அதனுடைய வழியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் நம்முடைய பூர்வர்கள், நம்முடைய பெரியோர்கள் ஓரான் வழியான வந்த சம்பிரதாயம் என்று வர்ணிப்பார்கள். ஓரான் வழியான வந்த சம்பிரதாயம் அர்த்தம் கரெக்டாக ஒரு மாதிரி ட்ரெடிஷனல் வேல்யூ இருக்கணும், அதுக்கு ட்ரெடிஷனல் பேக்ரவுண்ட் இருக்கணும், ட்ரெடிஷனலாக அதை ஃபாலோ பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைனா அது பிரயோஜனப்படாது. ஆகையால் நாம் நன்னா இதை தெளிந்து கொண்டு நாம் அதனை பிரயோகித்துக் கொள்ள வேண்டும். இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்ன்றதை நம்ம பார்த்தோமே சுவாமி. புனருக்தி அப்படின்னா சில இடங்களில் புனருக்தின்றது சாஸ்திரத்தில் தோஷம் கிடையாது. புனருக்தி என்பது அதாவது சொன்னதை திருப்பி சொல்வது என்பது சாஸ்திரத்தில் எல்லா இடத்துலையும் தோஷமாக வராது. ஏன் தோஷமாக வராதுன்னா அதனுடைய கண்டென்ட்டுடைய பெருமை அத்தகையது, அதனுடைய அந்த வைசிஷ்டியம் என்பது அத்தகையது. தத் பாசயத்தே சூரியः ந சசாங்கः ந பாவகः யத் கத்வா ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. அதாவது ஆத்மாவாகிய ஜோதிஷை உள்ளது உள்ளபடி அடைந்தவர்கள், அதாவது அறிந்து அடைந்தவர்கள். ஆத்மாவாகிற ஜோதிஷை உள்ளது உள்ளபடி அறிந்து அடைந்தவர்கள் மறுபடியும் திரும்பி வரதில்லை. எத் கத்வா ந நிவர்த்தந்தே. இந்த பாடம் ரொம்ப முக்கியம். எம் கத்வா என்பதான ஒரு பாடம். ஆனால் சுவாமி ராமானுஜர் எத் கத்வா ந நிவர்த்தந்தே என்று சாதிக்கிறார். அப்படி மறுபடியும் அவர்கள் சம்சாரிகளாக மாட்டார்கள். சம்சார தசை என்பது அவர்களுக்கு ஏற்படாது. உயர்ந்ததான அந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கே, ஆத்ம ஜோதிஷ், அது என்னுடையது, அது என்னுடைய விபூதி. அதை சூரியன், சந்திரன் முதலானவைகள் பிரகாசப்படுத்த முடியாது, அவர்களால் இதை காண்பிக்க முடியாது. இப்போ இந்த இடத்துல ஒரு கட்டம் இருக்குன்னா சூரிய பிரகாசம் இருந்தால்தான் அந்த கட்டத்தை நாம் அறிகிறோம், ஒரு குடத்தை அறிகிறோம். சூரிய பிரகாசம் இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய வஸ்துக்களை நாம் அறிய முடியாதோ இல்லையோ. சந்திரனுக்கு ஓஷதீஷகான்னு பேர், புரியுதா? அதாவது ராத்திரி வேளைகளில் சந்திரனானவன் பிரகாசித்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய ஓஷதிகளை எல்லாம் அவன் வளர்க்கிறான் என்று சொல்லுகிறார்கள். அந்த சந்திர கிரணம் படாத செடி கொடிகளில் இருக்கக்கூடிய காய்கனிகளை நாம் புஷித்தோம் என்றால் அது கசக்கும். சந்திரனுக்கு என்ன பேர்? அமிர்த கிரணகான்னு பேர். அப்படியே அந்த சந்திரன் அமுதை பொழியும் நிலவு அப்படின்னு பாட்டெல்லாம் பாடுறாள் இல்லையோ, அந்த அமுதம் சந்திரன்லேருந்து வரக்கூடிய கிரணங்களைத்தான் செடி கொடிகள் கிரகித்துக் கொள்ளுகின்றன. எப்படி சூரியன்லேருந்து ஸ்டார்ச் என்பது செடிக்கு தேவையோ அந்த மாதிரி சந்திர ஒளியும் முக்கியம். அதனால தான் சந்திரனுக்கு ஓஷதீஷகான்னு பேர். அதாவது தேன் தட் ஆஃப் த சூர்யா, சூரியனை காட்டிலும் சந்திரன் மிக மிக இன்றியமையாதவன். யாருக்கு? இந்த செடி கொடிகள் வளருவதற்காக. இப்போ ஒளி பொருந்திய பதார்த்தங்களாக நாம் சந்திரன், சூரியன் முதலானவற்றை எல்லாம் பார்க்கிறோம் அல்லவா? ஆனால் ஞானம் என்பதுதான் சர்வத்தையும் பிரகாசிப்பிக்கிறது. ஆத்மாவையும் அந்த மலர்ந்த ஞானம்தான் பிரகாசிப்பிக்கிறது. ஞானத்தை மலரச் செய்வதற்கு ஆத்ம யோகம் என்பதாக பெயர். யோகத்தை அடைய ஒட்டாமல் தடுப்பது நமக்கு அனாதியாக இருக்கக்கூடிய பிரதிபந்தகம், நம்முடைய கர்மா என்பது தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு மேலே மற்ற விஷயத்தில் சங்கம்,
மற்ற விஷயத்தில் ஏற்படக்கூடிய காமம், இவையெல்லாம் நமக்கு ஆத்ம விஷயமான யோகத்திற்கு பிரதிபந்தகங்கள். நேற்று உபன்யாசத்திலையும் பார்த்தோம், சங்காத் சஞ்சாயத்தே காமஹா காமாத் குரோதோ பிஜாயத்தே என்று பார்த்தோம். அப்ப மற்ற விஷயங்களில் பற்றுதல் இன்மை என்பதாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய, அதற்கு தேவையான அந்த ஃபியூயல் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஆத்ம விஷயத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் அது மற்ற விஷயங்களில் நாம் பற்றுதலை ஒழிக்க வேண்டும். மற்ற விஷயங்கள் ஆசைப்படக்கூடாது. ஆத்ம விஷயத்தில் நம்முடைய ஆசையை வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு பையன், அந்த பையனுக்கு ஒரு பெண்ணின் இடத்துல காதல் அப்படின்னா அந்த பெண்ணை ஃபோக்கஸ் பண்ணி தான் அவனுடைய எல்லா ஆட்டிடியூட்ஸும் இருக்கும். அவன் நிற்கிறது, உட்கார்றது, சாப்பிட்றது, தூங்குறது, பேசுறது, சினிமா பார்க்கறது, விளையாடுறது, இவன் என்ன காரியம் பண்ணானோ அவனுடைய ஃபோக்கஸ், அவனுடைய மைண்ட் ப்ளூயிங் எதில் இருக்கும், அந்த பெண்ணை சுற்றியே இருக்கும். அந்த மாதிரி ஆத்ம ஞானி எப்படி இருக்கணும், ஆத்ம விஷயத்தையே சுற்றி இருக்கணும். வெறும தன்னை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் அவனை தன்னை அப்படியே நினச்சிக்க கூடாது. அதில் அவனுக்கு புத்தி போச்சுன்னா ஆகும், அது மேலே 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 அவனை பின்னி பிணைத்து விடும். அப்புறம் சம்சாரம்ன்றது எப்படி விடும், சம்சாரத்தில் எப்படி வெளில வர முடியும், சம்சார பிரதிபந்தகத்திலிருந்து அவனுக்கு வினிவர்த்தின்றது ஏற்படவே ஏற்படாது. ஆகையால இந்த பற்றுதல் இன்மை என்பது அவனுக்கு உண்டாக வேண்டும் என்றால் பகவானிடத்தில் சரணாகதி செய்தால் மட்டும்தான் அது அவனுக்கு ஒழியும். அன்பர்களே, நேற்றைய தினம் சொன்ன இந்த விஷயத்தை மீண்டும் வலியுறுத்தி சொல்வதனுடைய தாற்பயம் என்ன அப்படி கேட்டா, நீ உன்னுடையதான சக்தி சாமர்த்தியத்தினாலே நான் இதை அடைந்து விடலாம், நான் ஆத்மயோகத்தை செய்து விடலாம், எனக்கு ஆத்மயோகம் சித்தித்து விடும், நான் பல காரியங்களை செய்திருக்கிறேன், அவற்றையெல்லாம் செய்யும் சக்தி சாமர்த்தியம் பெற்றவனான எனக்கு இந்த ஒரு ஆத்மயோகத்தை செய்வது மட்டும்தானா கஷ்டம், கடினம் என்பதாக நினைத்து நம்மை நாமே ஏமாற்றி கொண்டு அமர்ந்திருந்தோமேயானால் நம்மால் நிச்சயமாக இந்த ஆத்மாவலோகனத்தை அடைய முடியாது. ஆகையால் தான் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் விஷயமாக ஹஸ்திகிரி மகாத்மியம் என்ற பிரம்மாண்ட புராணத்தில் வரக்கூடிய ஒரு கதையை வேதாந்த தேசிகனார் அற்புதமான செய்யுள் வடிவில் தொகுத்தார். அவன் என்ன பண்ணான், பிரம்மதேவன், அந்த பிரம்மதேவன் என்ன பண்ணினான்னா பகவானை தான் காண வேண்டும் என்று ஆசைப்பட்டான். தாமரையோன் தன்பலமே கொண்டு காண கருதினான். தானே ஜபம் பண்ணலாம், தபஸ் பண்ணலாம், நாகம் வேதைகி இந்த தபசான்னு பரமாத்மா சொல்லியிருக்கான். ஆனாலும் இவனுக்கு கொஞ்சம் ஒரு கர்வம், நாம் பண்ணுறோம், நமக்கு தெரிகிறது, நம்ம பார்க்கிறோம், நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி தன் பலமே கொண்டு காண கருதிய தாமரையோன் முன்பல குற்றத்துன்னு என்ன எடுத்து உட்கார்ந்தான். அதுவும் பிரம்மதேவனை போல ஒரு மகாத்மாவை பார்க்க முடியுமோ, பிதாமகர்னு பேர் இல்லையா, ஊர்துவமூல மதசாக்கம்னு அந்த பிரம்மலோகம் தானே மேல் பக்கம் இருக்கு. இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்திலேயே நாம் யாருடைய பெருமையை பேசுகிறோம், பிரம்மாவுடைய பெருமையை பேசுகிறோம். அந்த பிரம்மா எங்க இருக்கார், மேல இருக்கார், சத்தியலோகம்னு பேரு. புவஹா சுவஹா மகா ஜனஹா தபா சத்தியம் என்பதாக அந்த லோகம் இருக்கு. அது பிதாமகர் அந்த மாதிரிலாம் பேர் பெற்றவர், சிருஷ்டிகர்த்தா, லோககர்த்தா அப்படிலாம் பேர் பெற்றவர். அந்த பிரம்மதேவர் தாம் உட்கார்ந்தார், ஜபம் பண்ண ஆரம்பிச்சார். தன் பலமே கொண்டு காண கருதிய தாமரையோன் முன்பல குற்றத்தினர், எத்தனையோ பாபங்கள் பண்ணியிருக்கோம், எத்தனையோ கர்மாக்கள் பண்ணியிருக்கோம். இங்க பாருங்க, நம்முடைய தபஸ் தடை பெறுகிறதுனா தவறான எண்ணங்களினாலேயோ அல்லது தவறான நிகழ்வுகளினாலேயோ தான் அந்த எண்ணம், அந்த தபஸ் தலை பண்ணணும்னு இல்லை. நம்ம உட்காந்து ஜபம் பண்ணிகிட்டே இருக்கோம், உடனே சமையல் பண்ணிட்டு இருக்கா வீட்டில், ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை நல்லா விசேஷமாக முந்திரி பருப்புலாம் நெய்யில் வறுத்துட்டு இருக்கா, நாம் ஜபம் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், ஜபம் என்ன ஆகும், நல்லா கவனிக்கோ. விபத்துக்கள் வந்தால் மட்டும்தான் ஜபம் தடைபெறுதுன்னு நினச்சிக்க வேண்டாம், சந்தோஷமான பல நிகழ்வுகள் வந்தாலும் நமக்கு தடை வருகிறது. இப்போ அதுவும் பிரதிபந்தகம் தான். அந்த மாதிரி நீ எல்லாம் உட்கார்ந்து நான் ஜபம் பண்ணுறேன், நான் தபஸ் பண்ணுறேன், எனக்கு சித்திச்சு வந்துடும், எனக்கு சித்தி வந்துடும்ன்றதாக சொல்லி சொன்னோம்னா நடக்காது. பிரம்மாவுக்கே அது கிடையாது. பிரம்மாவே தவியாய் தவித்தார், தவமாய் தவம் இருந்த பிரம்மா தவியாய் தவித்தார் என்பதை பார்க்கிறோம். ஆகையால் என்னிடத்தில் சரணாகதி செய்வது என்பதுதான் உயர்ந்தது. அந்த சரணாகதியினால் மட்டும்தான் அவனால் ஆத்மயோகத்தை சக்சஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். யத் கத்வான நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. இந்த விஷயத்தை மேற்கொண்டு விவரணம் செய்ய போகிறான் பரமாத்மா. அதை இங்கே சொல்கிறான், மமைவாம்சா ஜீவலோகே ஜீவபூத சனாதனா மனஷஷ்டானி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கரிஷதி கரிஷதி. உடனே ஒரு கேள்வி வந்தது, சுவாமி ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் உனக்கு விபூதிகளாக உன்னுடைய அம்சபூதர்களாக இருக்கிறார்கள், மமைவாம்சா என்று சொன்னாய் அல்லவா, அப்போ அந்த ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் உன்னுடைய அம்சபூதர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கிறார்கள்னா இது பார்ஷியாலிட்டி மாதிரி தோன்றுறது எனக்கு.
நித்தியசூரிகள் மட்டும் பரமசௌக்கியமாக இருக்கா. நித்தியசூரிகள்லாம் சவயச இவையே நித்திய நிர்தோஷகந்தாகா என்பதாக சொல்லுகிறார் கூறத்தாழ்வான். உனக்கு பள்ளித்தோழன்மாரை போல உன்னுடன் இருந்து கொண்டு எப்பொழுதுமே அவர்கள் ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பத்த ஜீவாத்மா என்பவன் அவன் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கான். இப்போ நித்தியசூரிகளும் உன்னுடைய அம்சபூதர்கள், அதாவது ஜீவாத்மாக்கள் அத்தனை பேர் உன்னுடைய அம்சபூதர்கள் தானே. அதில் நித்தியசூரிகளுக்கு மட்டும் சில ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஆனால் பத்த ஜீவாத்மாவுக்கு அது போல இல்லை. உன்னுடைய அம்சம்னு வந்தா ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு அப்படின்ற மாதிரி கொண்டு வரலாமா? அவர்களும் உன்னையே அனுபவித்துக் கொண்டு பேரானந்தத்துடன் இருக்க வேண்டாமோ? அவர்களுக்கும் உன்னுடைய அனுபவமானது ஏற்பட வேண்டாமோ? அப்படி இல்லையே. அவ்வாறு இல்லாமல் போவதற்கு என்ன காரணம் என்ற கேள்வி வருகிறது. அந்த கேள்விக்கு விடையளிக்கிறான். மமைவாம்சா ஜீவலோகே ஜீவபூதா சனாதனா மனஷஷ்டானி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கரிஷதி. பத்த ஜீவர்கள் தாங்கள் வசிக்கக்கூடிய தாங்கள் இருக்கக்கூடிய இந்த லோகத்தில் தங்களுடைய அனாதியான கர்மாக்களை அனுசரித்துத்தான் அவர்கள் ஜீவனம் பெறுகிறார்கள். அதாவது இந்த லோகத்திலே இருக்காவா பிரகிருத்தின்னு பேர் சுவாமி. இங்கே பாருங்கோ, சத்தியலோகத்திலே ஆரம்பித்து எல்லாம் பிரகிருதி தான். சத்தியலோகத்திலே ஆரம்பித்து எல்லாம் பிரகிருதி. நல்லா புரிஞ்சுக்கோங்க மனசுல. சத்தியலோகத்திலே ஆரம்பித்து எல்லாம் பிரகிருதி தான். ஒன்னே ஒன்று வைகுண்டம். அந்த வைகுண்டத்தை சுற்றி விரஜா நதி. நன்னா கவனிக்கணும். வைகுண்டத்தை சுற்றி விரஜா நதியானது பிரவகிக்கிறது. அந்த விரஜா நதிக்கு இந்த கரையிலிருந்து எதிர்கரைன்னு அர்த்தம். இது விரஜா நதி ஒரு தீவு. எப்படி அந்த திருவரங்கத்தை சுற்றி காவேரி பிரவகிக்கிறது இல்லையா? காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் சவாசுதேவோ ரங்கேஷா பிரத்யக்ஷம் பரமம் பதம் என்று ஒரு பிரசித்தமான ஸ்லோகம் உண்டு. காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம். என்ன கவனிங்க, காவேரி என்பது விரஜா நதி, வைகுண்டம் தான் ரங்கமந்திரம். இந்த ஸ்ரீரங்க கஷேத்திரம் வைகுண்டம். சவாசுதேவோ ரங்கேஷா, அந்த வாசுதேவன் பரவாசுதேவன் ஸ்ரீ உத்தமமான வைகுண்டபதியான பெருமாள் தான் இங்கே ரங்கநாதனா சேவை சாதிக்கிறான் அப்படின்னு. அதே மாதிரி தேசிகன் அயோத்தியா திவ்யேயம் வஹதி சரயூஹு அத்திர விரஜா விபோரே தே. அந்த அற்புதமான அயோத்தி என்னும் க்ஷேத்திரம் இருக்கிறதே, யாயோத்தியேதி அபராஜிதேதி நாகம் பரேண ஸ்திதா. அயோத்தி என்றாலேயே வைகுண்டம் என்று பெயராம். அந்த அயோத்தி தான் இந்த அயோத்தி, வைகுண்டம் தான் இந்த வைகுண்டம். அந்த அயோத்தி அதாவது வைகுண்டத்தை சுற்றி விரஜா, இந்த வைகுண்டத்தை சுற்றி எனது சரையூ என்னும் புண்ணிய நதியானது பிரவகிக்கிறது என்று சொல்கிறார்கள் பெரியோர்கள். அப்ப வைகுண்டம் என்பது நடுவில் இருக்கு, அதை சுற்றி விரஜா என்னும் நதியானது பிரவகிக்கிறது. அந்த நதிக்கு எதிர்கரையிலிருந்து இருக்கக்கூடியது எல்லாம் எனது பிரகிருதி மண்டலம். நன்னா புரிந்து கொள்ளுங்கள். பூமி மட்டும்தான் பிரகிருதி மண்டலம் அர்த்தம் இல்லை. பிரம்மலோகத்திலிருந்து ஆரம்பித்து எல்லாம் பிரகிருதி மண்டலம். அப்ப பிரம்மாவும் பத்த ஜீவாத்மா தான், இந்திரனும் பத்த ஜீவாத்மா தான், சூரிய சந்திராதிகளும் பத்த ஜீவாத்மாக்கள் தான். ஒன்னும் சந்தேகமே வேண்டாம். இப்ப கேள்வி என்ன? மமைவாம்சோ ஜீவலோகே என்பதாக ஜீவபூதா என்பதாக சொன்னோமையானால் அப்ப எல்லா ஜீவாத்மாக்களும் உன்னுடைய அம்சபூதர்கள் தானே. நித்தியசூரிகள் மட்டும் அவர்கள் ஆனந்த அனுபவத்தில் இருக்கா, மற்ற ஜீவர்கள்லாம் பத்த ஜீவாத்மாவா இருக்காளே அப்படின்னு கேட்டா பரமாத்மா அருளி செய்கிறான். ஆமாம், இவர்களும் என்னுடைய அம்சபூதர்கள் தான், இவர்களும் நித்தியர்கள் தான். நாத்மா ஸ்ருதேஹே நித்யத்வாச்சதாபியா நித்யோ நித்யானாம். அவன் நித்தியன், ஜீவாத்மா நித்தியன், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதாவது நித்திய ஜீவர்கள் மட்டும்தான் அழியாதவர்கள், பத்த ஜீவாத்மா அழிபவன் என்று அர்த்தம் இல்லை. அவர்கள் நித்தியர்கள் என்று சொன்னால் அர்த்தம் அஸ்பிருஷ்ட சம்சாரினஹா, அதாவது நித்தியமாய் வைகுண்ட லோகத்தை அனுபவிப்பவர்களுக்கு நித்தியர்கள்னு பேரு. கவனிக்கணும், நித்தியமாய் வைகுண்ட லோகத்தை அனுபவிப்பவர்களுக்கு என்ன பேரு? நித்தியம்னு பேரு. பத்த தசையில இருந்து உயர்ந்ததான கைங்கரியத்தை இழந்த நமக்கெல்லாம் என்ன பேரு? பத்தர்கள்னு பேரு. அப்ப நித்தியர்கள்னா அவ சாஸ்வதமா இருக்கக்கூடியவர்கள், பத்தர்கள்னா நாம் அழியக்கூடியவர்கள் அர்த்தம் இல்லை. ஆத்மா அழியாதது என்பது 2வது அத்தியாயத்தில் 12வது ஸ்லோகத்திலிருந்து பகவான் உபதேசத்தை ஆரம்பிக்கும் பொழுது அங்கேயே ஆத்மாக்கள் அநேகங்கள் உண்டு, ஆத்மாக்கள் அழியவே அழியாது,
எல்லா காலத்திலையும் ஆத்மாவானவன் நித்தியன் என்பதை நிரூபணம் செய்து விட்டான். அதனால் அந்த விஷயத்தில் திருப்பி 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 நமக்கு சந்தேகம் வரக்கூடாது, அந்த கன்ஃபியூஷனே வரக்கூடாது. அப்போ நித்தியர்கள் நித்திய ஆனந்தத்தை நித்திய அனுபவத்தை பெற்று உய்ந்து போபவர்கள், நாமெல்லாம் பத்தர்களாக இருக்கும். ஆனால் இப்போ இவாளுக்கும் அவளுக்கும் என்ன வித்தியாசம்? அவர்களும் பகவத் அம்சபூதர்கள், நாமும் பகவத் அம்சபூதர்கள். ஆனால் இன்னமும் நாம் நம்முடைய கர்மாதீனமான காரியங்களை வளர்த்து கொண்டிருக்கிறோம். சாம்சாரிகமான இந்த சம்சாரத்தில் தொடர்ந்து நாம் நிலைத்து இருப்பதற்கு உரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து நம்மை விடுவித்துக் கொண்டு மோட்சத்திற்கு போவதற்கு உரியதான பிரயத்தனங்களை நாம் செய்யாமல் இருக்கிறோம். அதை எப்படி பண்றாவா? இந்த கர்மாக்களை அனுசரித்து பிரகிருதி காரியமான இந்த தேகத்திற்குள்ளே இருந்து மனசு முதலான இந்திரியங்களை இப்படியோ அப்படியோ இழுக்கிறாவா. மனசு முதலான இந்திரியங்களை இழுக்கிறா. அதாவது என்ன அர்த்தம்? அவற்றை கொண்டு இவர்கள் ஞானம், அதாவது தங்களுடைய அறிவை அடைந்து அந்த வேலைகளை செய்கிறார்கள். கர்ம அபிவிருத்தி, அது புண்ணியமாக இருக்கட்டும், அட பாபமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தால் என்ன, அல்டிமேட் ஒரே விஷயந்தான். நீ என்ன பண்ணினாலும் உனக்கு சம்சாரம்ன்றது நிலைத்து நிற்கும். அந்த சம்சாரத்தில் நீ வெளியில் வரணும். அதுக்கு பரமாத்மாவிடத்தில் சரணாகதி பண்ணணும். இவ்வளவு ப்ராசஸ். அதில் ஈஸியஸ்ட் ப்ராசஸ் அது பகவான் இடத்துல சரணாகதி பண்ணுறது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? இந்த சரணாகதியை எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு எக்ஸம்ஷன் வாங்கிட்டு நம்ம அதை மேற்கொண்டு தள்ளி போட்டுகிட்டே போயிட்டுருக்கோம். அதனால் நித்தியசூரிகளைப் போல பத்தர்களும், அதாவது சம்சாரிகளும் பகவானை சேர்ந்தவர்கள் தான், அதில் சந்தேகப்படவே வேண்டாம். ஆனால் இவர்கள் அனாதியாக செய்து வரக்கூடிய புண்ணிய பாப ரூபமான கர்மாக்களை பெற்று இந்திரியங்கள் மூலமாக அவர்கள் அறிவு பெற்று பலவிதமான காரியங்களை செய்து சுகதுக்கங்களை அனுபவித்து கொண்டு வருகிறார்கள். அதில் சிலர் விவேகமடைந்தவன் முன் சொன்னபடி பகவானிடத்தில் சரணாகதி பண்ணி அந்த சரணாகதியினால் சம்சாரம் விலகி சம்சாரத்திலிருந்து மேன்மை பெற்று நித்திய சூரிகளைப் போல அவர்கள் உயர்ந்த வாழ்வை பெறுகிறார்கள். மூச்சு விடாமல் இவ்வளவு தூரம் சொன்னதனுடையதான தாற்பயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நித்தியர்களும் அவனுடைய அம்சபூதர்கள் தான், பத்தர்களான நாமும் அவனுடைய அம்சபூதர்கள் தான். அவர்கள் நித்தியர்கள் என்றால் அதற்கு தாற்பயம் என்ன? ஆனந்தானுபவத்தை பெற்றுக் கொண்டிருப்பவர்கள். ஆனால் பத்த ஜீவாத்மாக்கள் சம்சாரிகமான புண்ணிய பாபாபிவிருத்தியினாலே மீண்டும் மீண்டும் சம்சாரத்தை வளர்க்கும் காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனால தங்களுடைய இந்திரியங்களினாலே இழுக்கப்பட்டு, தன்னுடைய இந்திரியங்களினாலேயே அலைக்கழிக்கப்பட்டு ஜீவபூதா சனாதனஹா. சனாதனஹான்னு அர்த்தம் நித்தியன், அழிவற்றவன், அதாவது அழியாத அறிவு பெற்றவன். ஞானம்ன்றது போகவே போகாது, ஞானம்ன்றது போகவே போகாது. ஆனால் என்னன்னா இப்போ கர்மாவினாலே அவனுக்கு ஞானம் சுருங்கி இருக்கு. கர்மாவினாலே ஞானம் சுருங்கி இருக்கு. அந்த ஞான விகாசம் ஏற்படுவதற்கு எல்லாருக்கும் தகுதி உண்டு, சந்தேகமே படாதீங்க. நம் எல்லோருக்கும் ஞான விகாசம் ஏற்படணும். அது இங்கே கிடையாது. தர்மபூத ஞானத்துடைய விகாசம் என்று பேசுவார்கள், தர்மபூத ஞானத்துடைய மலர்ச்சி என்று பேசுவார்கள். அதோ அந்த சுவாமி இருக்கார், அவர் நடமாடும் ஒரு நூல் நிலையம்னு சொல்கிறோம், அவர் ஒரு நடமாடும் புத்தக சாலைன்னு சொல்கிறோம், யூனிவர்சிட்டின்றோம். காரணம் என்ன? அவ்வளவு ஞானத்தை அவர் சம்பாதிச்சு வச்சிருக்கார். நமக்கு ஃபேஸ்புக்கு பார்த்தா தூக்கம் வர மாட்டேன்றது, கையில் கீத புஸ்தகம் எடுத்தால் தூக்கம் வருது. உண்டா இல்லையா? நன்னா யோசிச்சு பாருங்க. கையில் பகவத்கீதை 15வது அத்தியாயம் 7வது ஸ்லோகம் அப்படி வைக்கிறார், புஸ்தகத்தை அப்படி பார்க்குறார், அப்படியே சரிஞ்சு போய்டுறார். ஆனால் ஃபேஸ்புக்கு அதுவும் என்ன பண்ணுறது, கரெக்டாக ரீல்ஸ் நியூஸ் ஃபீடு வந்துகிட்டே இருக்குது. அடுத்தடுத்து நியூஸ் ஃபீல்டு வருது. அட இதை பார்த்துடலாமே, அட இதை பார்க்கலாமே, அட இதை பார்க்கலாமே, அட இதை பார்க்கலாமே. இப்படியா எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியவே தெரியாது. கண்ணு கொட்டாப்பளி மாதிரி முழிச்சுட்டு இருக்குது, தூக்கம் வரவே இல்லை. இப்போ படுக்கணும்னு சொன்னால் கூட படுக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. உண்டா இல்லையா? இந்த 10 வருஷத்தில் நாம் எந்த அளவுக்கு நம்மளுடைய மனசை பொல்யூட் பண்ணி வச்சிட்டோம் பார்த்தீங்களா? ராத்திரி அடியன் பார்க்குறேன், பல பேர் பார்க்குறேன், படுத்துட்டு இப்படி பார்த்துன்னு உட்காந்துருக்கான். படுத்துன்னு அந்த ஃபோனை இப்படி உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். கண் என்ன ஆகும், மனசு என்ன ஆகும்? படுக்கணும்னு சொன்னால் படுக்க வேண்டாமா? அதுக்கப்புறம் படுக்கிறதுக்கு படுத்துண்டாச்சு,
ஆனால் தூங்குறதுக்கு தோணலை. ஏன்? இதை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. அது புதுசு புதுசாக அட்ராக்ஷன் வருது. கீத புஸ்தகத்தை கையில் எடுத்தால் எப்படித்தான் தூக்கம் வந்துதோ, எங்கே இருந்தால் தூக்கம் வந்துதோ, அது என்னதான் பண்ணுவோ தெரியாது, அப்படியே சரிஞ்சு விழுந்துடுறோம் இல்லையா? நம்ம ஃபேஸை, தட் இஸ் நம்மை நாம் படிப்பதற்கு உரிய புத்தகம் பகவத்கீதை. பட் அந்த ஃபேஸை காமிக்கிற புஸ்தகமான புக்கான பகவத்கீதையை விட்டுட்டோம். இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? ஃபேஸ்புக்கில் முழுகி இருக்கும். அதனால் ஜீவாத்மாவுடைய ஞானம் மலர வேண்டும். அதற்கு உரிய தகுதி பெற்றவன், ஆனால் தற்பொழுது தகுதியை இழந்து அவன் தவிக்கிறான் என்பதைத்தான் இங்கே காண்பித்தான். ந தத்பாசயதே சூர்யா ந சசாங்கः ந பாவகः யத்கத்வா ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம மமைவாம்சः ஜீவலோகே ஜீவபூதः சனாதனः மனஷஷ்டானீந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கரிஷதி. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியான் சொல்றதை எல்லாரும் வாங்கி சொல்லணும். ந தத்பாசயதே சூர்யः न सद्भासयते सूर्यः ந சசாங்கோ ந பாவகः न शशाङ्को न पावकः யத்கத்வா ந நிவர்த்தந்தே यद्गत्वा न निवर्तन्ते தாம பரமம் மம तद्धाम परमं मम மமைவாம்சோ ஜீவலோகே ममैवांशो जीवलोके ஜீவபூதः சநாதனः जीवभूतः सनातनः மனஷஷ்டானீந்திரியாணி मनःषष्ठानि इन्द्रियाणि கிருதிஸ்தானி கர்ஷதி. प्रकृतिस्थानि कर्षति. இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். ந न तद्भासयते सूर्यो न शशाङ्को न पावकः यद्गत्वा न निवर्तन्ते तद्धाम परमं मम ममैवांशो जीवलोके जीवभूतः सनातनः मनःषष्ठानि इन्द्रियाणि प्रकृतिस्थानि कर्षति. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முக்கியமானது பகவன் நாம சங்கீர்த்தனம், அவனை ஸ்தோத்திரம் பண்ணும் முறை. அதை பற்றி விஷ்ணு சகஸ்ரநாம பாஷ்யத்தில் பகவத் பாதால் அஸ்ய ஸ்துதி லக்ஷணஸ்ய அர்ச்சனஸ்ய ஆதிக்கே கிம் காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். அதுக்கு ஹிம்சாதி புருஷாந்தர திரவியாந்தர தேச கால நியம அனபேட்சத்வாத் ஆதிக்கே காரணம் அப்படின்னு காட்டி கொடுக்குறார். நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில் சம்பூர்ணமான அஹிம்சை விதிக்கலை. சில இடங்களில் ஹிம்சையும் தேவைப்படுறது. ஆனால் இந்த பகவன் நாமோச்சாரணத்தில் ஹிம்சையே இல்லை அப்படின்னு காட்டுறார். புருஷாந்தர, பாக்கி இருக்கிற மனுஷாளுடைய அபேட்சை தேவை கிடையாது. திரவியாந்தர, இந்த மாதிரி திரவியங்களை வச்சுண்டு இப்படி யஜ்யம் பண்ணு, இப்படி சுத்தமாக இருக்கணும் திரவியங்கள் அப்படின்னு சொல்ல நியமம் கூட இங்கே தேவை கிடையாது. பகவன் நாம சொன்னாலே போதும். திரவியாந்தர, தேச கால, இந்த சமயத்தில் தான் இதை பண்ணணும், இந்த காலத்தில் தான், இந்த தேசத்தில் தான் இதை பண்ணணும், இந்த ஊரில் தான் இதை பண்ணணும் அப்படிங்கிற நியமமும் இல்லாதனால, நியமமும் இல்லாது எப்போ வேணால் எப்படி வேணால் எங்கே வேணால் சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்துதியினுடைய முக்கியத்துக்குவே காரணம் அப்படின்னு பகவத் பாதால் இந்த பகவன் நாமோச்சாரணத்தினுடைய மேன்மையை பற்றி அழகா விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்தில் பிராரம்பத்திலேயே நம்மளுக்கு உபதேசிக்கிறார். அவ்வழியிலே நாம் இப்பொழுது நாம சங்கீர்த்தனத்தை கேட்டு மகிழ்வோம். சஞ்சரதர சுதா மதுர த்வனி ராசே
चन्द्रचकारू मयूरशिकण्डक मण्डलवलयितवेषम् चन्द्रकचारु मयूरशिकण्डक मण्डलवलयितकेशम् प्रचुरपुरन्दर दारुरनुरजित प्रचुरपुरन्दर दारुरनुरजित प्रचुरपुरन्दर दारुरनुरजित मेरुरमुदित सुवेशम् विपुल पुलक भुज पल्लव वलयित पल्लव युवति सहस्रम् विपुल पुलक भुज पल्लव वलयित पल्लव युवति सहस्रम् विपुल पुलक भुज पल्लव वलयित पल्लव युवति सहस्रम् करचरणोरसि करचरणोरसि मणिगणभूषण करचरणोरसि मणिगणभूषण करचरणोरसि मणिगणभूषण करचरणोरसि रासे हरिमिग विहित विलासम् रासे हरिमिग विहित विलासम् स्मरति मनो मम कृतपरिहासम् रासे हरिमिग विहित विलासम् श्रीजयदेव बणितमति सुन्दर श्रीजयदेव बणितमति सुन्दर श्रीजयदेव बणितमति सुन्दर मोहन मधुरिपूरूपम् श्रीजयदेव भणितमति सुन्दर
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் நாம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टम् मात्राहीनम् च यद्भवेत् तत्सर्वम् क्षम्यताम् देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ